ஹாய் ஆல், கேதரிங் ஃபுட்டஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ த்ரெட் டென்ஷன் வந்து டைட்டில் வச்சுக்கோங்க. லூஸ் டைட்டு நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் லென்த் வந்து இங்கே வந்து நான் 3 வைக்கிறேன். 3 to 3.5 வைக்கிறேன். ஏன்னா 5 வச்சோம்னா ரொம்ப டைட் கேதர்ஸ் வரும். நான் 3 வச்சுக்கிறேன். எனக்கு ஜாஸ்தி கேதர்ஸ் வேணாம், மீடியம் கேதர்ஸ் வச்சா போதும். ஸ்டிச்சிங் பார்க்கலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். மெதுவாக வந்து இது பண்ணுங்கள், புல் பண்ணுங்கள் ஃபேப்ரிக்கை. நான் 3.5 வச்சதுக்கே இவ்வளோ டைட் கேதர்ஸ் வந்திருக்கு. இன்னும் 5 வச்சா இன்னும் நிறைய கேதர்ஸ் வரும். எனக்கு கேதர்ஸ் வந்து மீடியம் கேதர்ஸ் போதுன்றதுனால நான் 3 வச்சுருக்கேன். அதுவே இவ்வளோ வந்திருக்கு. ரோல்டு ஹெம் ஃபூட்டரில் இது ஒரு டைப் ஆஃப் ரோல்டு ஹெம் ஃபூட்டர். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து ஃபேப்ரிக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நான் கையை எப்படி ஹோல்ட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சர்க்கிளில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த கர்வ்ஸ் வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் ஆகும். ஸோ பேக் சைடு இப்படி தான் இருக்கும். ஓகே, பாருங்க. இது வந்து லைனிங் பார்ட் தான். பார்த்திங்களா நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்குன்னு. அடுத்து பார்க்குறது இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ரோல்டு ஹெம் ஃபூட்டர் தான். இது செகண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்டு ஹெம் ஃபூட்டர். இதில் வந்து எலாஸ்டிக்கும் ஸ்டிச் பண்ணலாம். ஃபேப்ரிக் வந்து விடுறதுக்கு வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபேப்ரிக்கை ஒரு ட்விஸ்ட்டு பண்ணி கையில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஸோ தட் அது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது ரோல் ஆகும். நீங்கள் வந்து அது ஹோல்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் கையால் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் போதும், வேறு எதுவுமே கிடையாது. நார்மலாக வந்து சர்க்குலர்லாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், 1/2 hour ஆகும். இதோட பர்பஸே வந்து சீக்கிரமாக வந்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணுறது தான். ரைட் சைடு ராங் சைடு எதுன்றதே உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ நிறைய ஃபூட்டர்ஸ் வந்துருச்சு. ஜிப்பர் ஃபூட்டர், அப்புறமா வந்து ஒன் சைட் ஃபூட்டர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. கேதரிங் ஃபூட்டர்ஸ், நிறைய ஃபூட்டர்ஸ், எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபூட்டர்ஸ் வந்துருச்சு. நீங்கள் அதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். தேங்க்யூ.